ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3.2ல ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு 2 பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆமாவா? இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கன்னா 1 ஃபர்ஸ்ட் நம்பரை இந்த 2 வேரியபிள் கூட மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது செகண்ட் நம்பரை இந்த 2 வேரியபிள் கூட மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இன்டூ 3 என்னது? 3x. சரியா? அடுத்தது 2 இன்டூ எக்ஸ் என்னது? மைனஸ் 2x. அடுத்தது மைனஸ் 2 இன்டூ 3 என்னது? மைனஸ் 6. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சைனை மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதுக்கப்புறமேட்டு அதோட நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? அடுத்தது இங்க பாருங்க, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. இதை தனியாக எடுத்து சால்வ் பண்ணலாமா? பிளஸ் 3x மைனஸ் 2x. ஸோ எக்ஸ் எக்ஸ் அப்படியே போட்டுக்குங்க. பெரிய நம்பர்ல இருக்க சைன் பிளஸ் 3ல 2 போச்சுன்னா மிச்சம் 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6. ஸோ என்னோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க. ஸோ இங்க வேற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 இதுதான் என்னோட ஆன்சர். இப்போ இந்த சம் பாருங்க, நல்லா கவனிமா. ஒரு பேசிக் ரூல் தெரிஞ்சுக்கோங்க. எப்பெல்லாம் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 2 டேர்ம்ல இருந்து மைனஸை வெளியே எடுக்கிறேன்னு வச்சுப்போம். மைனஸை வெளியே எடுக்கிறேன். அப்போ நான் என்ன ரூல் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. மைனஸ்னு போட்டுட்டு பிராக்கெட் போட்டுக்கணும். ஓகேவா? இந்த 2 நம்பரையும் உள்ளார போட்டுக்கணும். சைனை மட்டும் போடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குன்னு பாருங்க. எக்ஸுக்கு முன்னாடி எதுவும் இல்லை. அப்போ என்ன இருக்கிறதா அர்த்தம்? பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்ப நீங்க மைனஸை வெளியே எடுக்கும்போது இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ், பிளஸ் இருந்தா இங்க மைனஸ், ஒருவேளை மைனஸ் இருந்தா பிளஸ் அப்படின்னு போட்டுடணும். ஓகே, இப்போ வெயிட் பண்ணுங்க, இந்த சம்ம போடுவோமா? இப்போ இந்த இடத்துல இருந்து 6th சம் பாருங்க. இந்த ஹோல் டேர்ம்ல இருந்து நான் என்ன போறேன் அப்படின்னா மைனஸே எடுக்க போறேன். இந்த 3p ஸ்கொயர் 4p 7ல இருந்து. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மைனஸ் போட்டுட்டு பிராக்கெட் போட்டுடணும். உள்ளார இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் எழுதணும். இப்போ சைனை சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. 3p ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ்ன்னு போட்டுருங்க. அடுத்தது 4pக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்போ மைனஸ்னு போட்டுருங்க. 7க்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ்ன்னு போட்டுருங்க. தட்ஸ் ஆல். இப்போ இங்க அதே மாதிரி இருக்கான்னு பாருங்க. மைனஸ் இருக்கு, பட் உள்ளார இருக்கிற சைனை இந்த இடத்துல பாருங்க மாற்றம் இருக்கு, இங்கேயும் இங்கேயும். ஸோ இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த சம் புரிஞ்சதா? ரூல்ஸை தெரிஞ்சுக்கங்க. ரூல்ஸை தெரிஞ்சுட்டு போட்டீங்கன்னா எல்லா சம்மே ஈஸியா இருக்கும். ஓகே, சம் புரிஞ்சது முடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க தமிழ்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.